ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை துவையல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக முருங்கைக்கீரை பிச்சுக்கலாம். நம்ம முருங்கை மரம் லைனில் இடிக்குதுங்க, அதை கொஞ்சம் இழுத்து கட்டிக்கலாம். அந்த மேலே லைன் போகுது, அதனால் வாங்க இப்போ முருங்கைக்கீரை பிச்சுக்கலாம். ஒரு 4 கொத்து பிச்சுட்டு வந்திருக்கேன், 4-5 கொத்து. இவ்வளோ போதும் துவையல் அரைக்கிறதுக்கு. வாங்க துவையல் அரைக்கிறத பார்க்கலாம். இதை பாருங்கள், இதுதான் நம்மளோட முருங்கை மரத்துலேருந்து கிச்சனுக்கு வந்த கீரை. இதை உருவிட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சட்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் கொத்தமல்லி மல்லி விதைன்னு சொல்லுவாங்கள்ல, அது போட்டிருக்கேன் 1 ஸ்பூன். 2 ரெட்டு மிளகாய், சிகப்பு மிளகாய் 2, ஒரு கைப்பிடி நிறையா முருங்கைக்கீரையை கழுவி அதில் போட்டுக்குவோம். அது படன்னு வெடிக்கணுங்க, அப்போ தான் அது நல்லா வேகும். முருங்கைக்கீரை மட்டும் எப்போவும் நல்லா வேக வச்சு சாப்பிடணும். அது செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இப்போ அதில் நம்ம தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்குவோம். முருங்கைக்கீரை நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்து வரணும், அது வரையிலும் வதக்கிக்கணும். இப்போ அது கூட கொஞ்சமாக புளி, நம்ம மாடி தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த கருவேப்பிலை 2 கொத்து, நல்லா வாசமாக இருக்குதுங்க. அப்புறம் ஒரு கை தேங்காய், நீங்கள் துருவி சேர்த்துக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், அதனால் 1 துண்டு தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாதிரி வெந்து வந்த பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுனதும் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிற கரண்டி வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பும் 1 மிளகாவும் போட்டிருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு பொரிஞ்சதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையலில் சேர்த்துடலாம். அவ்வளோதான்.